இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 32 இன்ச்சு அளவு உள்ள ஒரு அளவு ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உயரம் வந்து 12 இன்ச்சு எடுத்திருக்கேன், அகலம் வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு, கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு, ஹாம்கோல் வந்து 4.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். எல்லாமே போட்டுட்டு நம்ம ரவுண்ட் நெக்கில் வரைஞ்சி வச்சுருக்கோம். 32 இன்ச்சு அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் வரும். இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக்கில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு டிசைனுக்கு தேவையான துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சு கூட அளந்துக்கோங்க. அளவுகள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட தைங்க. உங்களுக்கு நல்லா வெட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஒரு சின்ன டிசைனாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது. எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், நம்மளுக்கு பயனுள்ள வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம பார்த்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்குறோம். நம்ம வெளியில் போய் காசு கொடுத்து நம்ம பழக போகிறது கிடையாது. ஒரு வீடியோ பார்த்து நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்குறோம். அதை வச்சு நம்ம நிறையா கஸ்டமர்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அதிகமாக வருவாங்க. நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க தான் கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாயும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டு எல்லாமே ஒரே பீஸில் நம்ம ஜாயின் பண்ணி தச்சு திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஒரே வேலையாக முடிஞ்சிற மாதிரி இருக்கும். நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து ஜாயின் பண்ணாமல் ஒரே இதை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு நல்ல பக்கத்தை வச்சுட்டு வெளிப்பக்கத்தில் நம்ம நீளமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கயிறு பெருசு ஒரு கயிறு சிறுசு அந்த மாதிரி ஆயிரும். அதை நம்ம தைக்கும் போதே கரெக்டான அளவில் பார்த்து பொறுமையாக தைங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா மெதுவாக கூட தைங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. நம்ம தைக்க தான் டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பழக முடியும். அதனால் ஒரு தப்பு வந்துச்சுன்னா நம்ம தைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க. கண்டிப்பாக உங்களாலையும் தைக்க முடியும். அதை வந்து மறுபடியும் அதை ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை மறுபடியும் பிரிச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸும் நல்லா தைச்சிருவீங்க. இப்போ நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு அந்த துணியை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே குத்திட்டோம் அப்படின்னா அந்த துணியோட அந்த குச்சி வந்து லாக் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குச்சியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த துணியை நம்ம தள்ளிக்கிறணும், இந்த குச்சியும் தள்ளிக்கிறணும். அப்படியே தள்ளிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்க துணி வந்து அந்த சைடு வந்துடும். இந்த மாதிரி நம்ம நாட்டு மாதிரி தச்சு திருப்பிக்கலாம். உங்களுக்கு துணி வந்து நழுவுற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை வந்து நம்ம அந்த ஊசியால் அந்த குச்சியால் ஒரு சுற்றிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அது வெளியில் வந்துடும். இது புதுசாக நீங்கள் பழகும்போது இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இது தச்சு திருப்ப முடியல, குட்டியானதில் தச்சு திருப்ப முடியல அப்படின்னா கொஞ்சம் பெருசாக அடித்து ஃபஸ்ட்டு திருப்பி பாருங்கள். அடுத்து வந்து நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சிறுசாக அடிச்சுட்டு ஒரு பொடி கயிறாக இந்த மாதிரி தச்சு திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு தைக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எந்த அளவு தேவை அப்படின்றத பார்த்துட்டு அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பீஸையும் 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் பீஸோட நம்ம வெளி பீஸை ஜாயின் பண்ணி எப்பயும் போல் நம்ம ரவுண்ட் நெக்கை வந்து அடித்து வச்சுக்கலாம். லைனிங்கையும் அந்த வெளி துணி சேர்த்து வச்சு அடிச்சுக்கலாம். நீங்கள் புதுசாக பழகுறவங்க மெதுவாக பழகணும் அப்படின்றக்காக நான் வீடியோவே ஸ்லோவாக எடுத்து உங்களுக்கு புரிகிறபடி நான் மெதுவாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சைடில் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ரவுண்டு ஷேஃபில் வந்து ஒரு கயிறை வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதை இந்த பக்கம் இருக்க கயிறை முனியை பிடிச்சிட்டு அதுக்கு ஒட்டி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு கயிறை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு 2வது இதை வந்து அப்படியே மடக்கி அடிச்சிருங்க. 2 கயிறு மொத்தமாக ஒரே கயிறை 2 மடக்கி அடிச்சிடக்கூடாது. ஒரு கயிறை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இந்த பக்கம் இருக்க முனியை வந்து அடுத்து தான் அடிக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிட்டு அடுத்து நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி வந்து அடிச்சுக்கோங்க. 2 சேர்த்தாப்பில் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து வராது. அதனால தான் ஒரு பீஸை அடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பக்கம் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு அடிச்சுக்கோங்க. நெருக்கமாக வச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து நல்லா தெரியும். கொஞ்சம் தள்ளி தள்ளி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கேப் விழுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு துணி பத்தலைன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். துணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒட்டியே அடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக வச்சு நம்ம அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் ஒரு டிசைன் வந்து நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு டிசைன் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எல்லா பக்கமுமே நீங்கள் அப்படியே ரவுண்டு சேஃபுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அந்த சேஃபுக்கு எல்லா சைடுமே குறிச்சிருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம குறிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 டிசைன் கூட கற்றுக்கலாம். நம்ம ஒரு டிசைனை கற்றுக்க வந்துட்டு இதிலே பாருங்கள் ஒரு 3 டிசைன் நம்ம தனியாக எடுக்கலாம். அந்த ரவுண்டு சேஃபில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அடித்ததோடு விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். இதுக்கடுத்து இந்த டிசைன் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு டிசைன் வைக்க போகிறோம் இல்லையா, அது ஒரு டிசைனாக இருக்கும். அதையும் தனித்தனியாக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 3 டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இன்னொரு டிசைனுக்காக 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் அந்த மாதிரி சம பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முக்கோணமாக மடக்கிட்டு அதை வந்து இன்னொரு மடக்கணும் அப்படின்னா ஒரு பூ இதழ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். முக்கோணமாக மடிச்சுட்டு அதை வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அதையும் இன்னொரு மடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு அழகான பூ சேஃப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒட்டி வச்சு அடிங்க. ஒரு கேப் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வர்ற மாதிரி நம்ம மிஷின்லேயே வந்து ஜாயிண்ட்டாக வச்சு அடிச்சிடலாம். தனித்தனியாக வச்சு அடிச்சுட்டு நம்ம இந்த நெக்கில் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு லேஸ் மாதிரி நம்ம அந்த பூவை வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம லேஸ் வச்சு அடிப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி இதை லேஸ்ன்னு நினச்சிட்டு ஃபுல்லாக நம்ம தொடர்ந்து அடிச்சிடணும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண இடத்த கரெக்டாக குறிச்சிட்டு அந்த ரவுண்டு சேஃபுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடும். நம்ம லேஸ் எப்படி கொண்டு வருவோமோ அதே மாதிரி அந்த வளைவு சேஃப் வரும்போதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. அப்போ தான் அந்த சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு இடங்களையும் ரொம்ப கவனமாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லா டிசைனையும் நீங்கள் பார்த்த உடனே தைக்கிற மாதிரி உங்களுக்கு டேலண்ட் ஆயிடுவீங்க. இப்போ பாருங்கள் ரவுண்ட் நெக்கில் நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இப்போ பிசுறுலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது தான் அந்த லேஸ்லாம் நம்மளுக்கு அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் கரெக்டாக இருக்கும். எங்கெங்கே உங்களுக்கு பிசுறு இருக்கோ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டிசைன் வந்து இதில் ரெடி பண்ணிட்டப்ப இப்போ அது மேலே நம்ம ஃபுல்லாக வச்சு அடிச்சுட்டு லேஸை கரெக்டாக அளந்து பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம்.
நீங்கள் புதுசாக டிசைன் பழகுறதா இருந்தால் கூட இந்த டிசைனை ஈஸியாக பழகிடலாம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த டிசைனுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லர் கிளாஸ் போக தேவையே இல்லை. ஈஸியாக வந்து பழகிடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல புரியலையோ தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நேரத்துலையும் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பழகியிருக்கணும். அதான் வந்து எங்களுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, யாராவது ஒரு 4 பேராவது இந்த வீடியோ பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ லேஸ் வச்சு நம்ம ரவுண்டில் அடிச்சுட்டு நம்ம 2, 3 தையல் போட்டு எடுத்துகிட்டு அது நல்லா அமுக்குன மாதிரி ஆயிரும். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம பைப்பிங் கொடுத்து நம்ம அடிக்கணும். இப்போ முன் பீஸு எல்லாமே ஜாயின் பண்ணி கையெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இதில் பைப்பிங் கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். முன் பீஸ்லாம் பாருங்கள் கிராஸ் வந்து எப்படி நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்றத. இப்போ முன் பீஸ்லேருந்து அப்படியே நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பைப்பிங் கொடுத்து எடுக்கும்போது நம்மளுக்கு கலர் வந்து நல்லா பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். அதோடு வந்து இந்த க்ரீன் கலர் கொடுக்கும்போது அந்த பைப்பிங் வந்து நமக்கு அது ஒரு டிசைனாக நம்மளுக்கு தெரியும். இப்போ பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்லா பெரிய பாசியே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல நல்லா வெளியில் தெரியும். சின்ன பாசி வச்சிங்க அப்படின்னா அந்த கயிறுக்குள்ளே போய் நின்றுக்கிறோம். வெளியில் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியாது. கீழே குத்திட்டு பாசியை கோர்த்துட்டு அப்படியே கீழே ஒரு குத்திட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா அது வாட்டில் நின்றுக்கிறோம். ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் விட்டுறலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிட்டு பாசிக்கு பக்கத்தில் இந்த சைடும் லைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து தூக்காமல் இருக்கும். அது சின்ன தையலாக போடும்போது உங்களுக்கு வெளியில் தைச்ச மாதிரியே தெரியாது. நீங்கள் நடுவில் பாசி மட்டும் தைச்சிட்டு அந்த சைடில் நீங்கள் லைட்டாக தைச்சி விடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கயிறு வந்து நீங்கள் போடும்போது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஊசியால் அந்த 2 சைடுமே தைச்சிருங்க. பாசியும் தைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த கயிறு தைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஒரு சின்ன தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம முக்கோணமாக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூ மாதிரி, அந்த இதுலேயும் நம்ம பாசி கொடுத்து தைச்சிக்கலாம். இதில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் கீழேருந்து குத்திட்டு பாசியை வச்சுட்டு மறுபடியும் கீழே குத்திட்டு அப்படியே லாக் போட்டோம் அப்படின்னா இந்த சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாத்துலேயும் அதே மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக வந்து புதுசாக தைக்கிறவங்க கூட இந்த டிசைனை வந்து ஈஸியாக தைச்சிடலாம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சதா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா புரியலை எந்த இடத்துல புரியலை அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை வந்து நான் கரெக்டாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாசி வச்சு தைச்சிட்டு லாஸ்ட் வந்து இந்த இடத்துல கல் ரோல் கொடுத்து நம்ம இன்னொரு டிசைனை நம்ம கொடுத்துடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் தைச்சிட்டு இதிலேருந்து நம்ம ஒரு 3 டிசைன் தைச்சிருக்கோம். ஒரு டிசைன் பழக வந்து இப்போ 3 டிசைன் ஈஸியாக பழகிட்டோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு தனியாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கயிறு வச்சு தைக்கிறது மட்டும்னா ஒரு டிசைனு, கயிறுக்கு பக்கத்தில் அந்த பூ மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து 2வது டிசைனு. இதவே நம்ம தனித்தனியாக வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு 3வது டிசைனாக கூட தெரியும். ஒன்று இந்த கயிறு எடுத்துகிட்டு அந்த பூ மாதிரி வைக்கிற மாதிரி மட்டும் கூட வைக்கலாம், இல்லை இந்த பூ மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த கயிறு மாதிரி வைக்கிறத வைக்கலாம். அப்போ வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து வைக்கும்போது
நம்மளுக்கு அதிலேருந்தே ஒரு 4-5 டிசைன் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கல்ரோவில் வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் தைக்கும்போது ரொம்ப மெதுவாக தைக்கணும். ஏன்னா ஊசி வந்து அடிக்கடி உடைய ஆரம்பிக்கும். ரொம்ப கவனமாக இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் பார்க்க உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான டிசைன் வந்து நிறையா இருக்கும். கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.